ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் பேக். இன்னைக்கு நான் ஒரு 3 மெத்தடை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மெத்தட்ஸ் இது மூணுமே. நான் இந்த 3 மெத்தட் என்னங்கிறது ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு மெத்தடில் வந்து நான் உங்களுக்கு அது கம்ப்ளீட்டாக என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதோட ஒரு கேஸ் ஸ்டடியும் நான் உங்களுக்கு காட்டுற ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட் வந்து கிட்டத்தட்ட மாசத்துக்கு 1,50,000 2 லட்ச ரூபா வந்து அமேசான் அஃபிலியேட்ல இருந்து சேல்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு. அது என் ஃப்ரெண்டு ஒருத்தரோட வெப்சைட் தான், அது இந்தியாக்காரர் தான் அவரு. ஸோ நான் இன்னைக்கு உங்களுக்கு அந்த 3 மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், மற்றவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம சேல் பண்ற மாதிரி. அமேசான், ஃபிளிப்கார்ட், கிளிக் பேங்க் அதுல இருந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு நம்ம ப்ரமோட் பண்றோம்னு சொன்னோம்னா ஒரு நமக்கு தனியா யூனிக்கா ஒரு லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்க் மூலமா யாரோ கிளிக் பண்ணி வாங்கினாங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்து ஒரு கமிஷன் வரும். இது பார்த்து நான் டீலேட்டா உங்களுக்கு ஒரு மற்ற 2 மெத்தட்ஸையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை பத்தி ஒரு கேஸ் ஸ்டடியோட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங். இது வந்து நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா இது ரொம்ப பெரிய பிளாட்ஃபார்ம் இது. ஏன்னா நம்ம என்ன நினைச்சிட்டு போனா எனக்கு ஒரு ஆர்டர் 2 ஆர்டர் வந்தா போதும் நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க ஃபைவர் மூலமா, ஃப்ரீலான்சர், அப்வொர்க் மூலமா. அது நீங்க வந்து கரெக்டா பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து எப்பவுமே டைரக்டா இது வந்து ஒரு பிசினஸ் மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா கஸ்டமர் அக்விசிஷன் பிளாட்ஃபார்ம் மாதிரி இது. நீங்க ஒரு தடவை உங்களுக்கு வந்து அவங்க எக்ஸ்பெக்டேஷன் விட நல்லதா வந்து ஒரு ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த தடவை அவங்க வந்து இந்த ஃபைவர், அப்லான்ஸ், அந்த அப்வொர்க், ஃப்ரீலான்சர் வெப்சைட்ல எல்லாம் கண்டிப்பா போஸ்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க டைரக்டா வந்து உங்கள்கிட்ட வாங்குற மாதிரி தான் வருவாங்க. ஸோ இது வந்து நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா அருமையான பிளாட்ஃபார்ம் இது. இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஃபுல் டைம் ஒர்க் பண்ணி ஒரு சிலர் வந்து இங்க கோயம்புத்தூர்ல வந்து கம்பெனியா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் அவங்க ஒருத்தர் ஆரம்பிச்சாங்க, 2 பேர் ஆரம்பிச்சாங்க. இப்போ கிட்டத்தட்ட 20-30 பேர் வச்சு அவங்க பண்ற அளவுக்கு இன்னைக்கு டெவலப் ஆயிருக்காங்க. அது எல்லாம் வந்து ஃபைவர், ஃப்ரீலான்சர், அப்வொர்க் மூலமா தான். இதே நீங்க ஃபைவர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இனிஷியலா நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயமும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஒரு தடவை உங்களுக்கு இதுல சக்சஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா இது வந்து லாங் டர்ம் நீங்க கம்பெனி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு இந்த மெத்தட்ல. மூணாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கோட ட்ரெண்ட் இது. நான் இதுல மோஸ்டா வந்து இதுல தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. இ காமர்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்ஃபார்ம் பிசினஸ் மாடல் இது. உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டும் தேவையில்லை. இதை பத்தி நான் டீடைல்ஸ் சொல்ல விரும்பல. ஏன்னா இதை பார்த்து பேசணும்னா நான் மணிக்கணக்கில் பேசிட்டு போகலாம். டுட்டோரியல்ஸோட ஒரு 10 மணி நேரம் 20 ஒரு நாள் முழுக்க பேசுறதுனால இதை பத்தி பேசுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோஸ் பாக்குறீங்க, லைக் பண்றீங்க, ஷேர் பண்ணீங்க, அது ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். எனக்கு இன்னி வந்து பூஸ்ட் கொடுக்கும். புது வீடியோஸ், புது இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்ட் போடுற வரைக்கும். ஏன்னா தமிழ்ல நான் இதுக்கு எந்த சேனலும் பார்த்தது இல்லை. அதனால ஏன்னா தமிழ்ல இந்த மாதிரி சேனல் நானே வந்து இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய தேடி இருக்கேன். யாருமே வந்து இது வரைக்கும் கிளியர் கம்ப்ளீட் டீடைல் இது ஷேர் பண்ணதில்லை. ஸோ நீங்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இன்னைக்கு அந்த ஒரு மெத்தட் சொன்னேன் பாத்தீங்களா, அதை பார்த்து நான் உங்களுக்கு சொல்றேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இது வந்து எல்லா மெத்தட் ஆன்லைனை பொறுத்து பாத்தீங்கன்னா எல்லா மெத்தட் வந்து மிகப்பெரிய பொட்டன்ஷியல். அதனாலதான் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இதுல வந்து ஸ்பேஸ் இருக்கு. இதுல வந்து நம்ம காம்படிஷனுக்கு இடங்கள் இருக்கு நிறைய. ஆனா அதே மாதிரி வந்து ஸ்கேலிங்க்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. நீங்க வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நெருக்கடி இருக்காது எந்த மெத்தட்லயும். அவ்வளவு மெத்தட்ஸ் இருக்கு. நீங்க வந்து இதை பார்த்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இதுல நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்னா, ஆன்லைன் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய கன்சியூம் பண்ணிடுறாங்க கண்டென்ட்டை. அதனால வந்து அவங்களுக்கு ஆக்ஷன் எடுக்க முடியறது இல்லை. அது ப்ரொக்ராஸ்டினேஷன் பாங்க. இது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். ஒரு விஷயத்த பண்ணுன்னு சொல்லிட்டு அது ஏதோ ஒரு காரணத்துக்கு வந்து எக்ஸ்கியூஸ் கொடுத்து அதை பண்ணாம இருக்கிறது. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்க ஒரு மெத்தட் பிக் பண்ணுங்க. நான் இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தரேன். நீங்க ஒரு மெத்தட் பிக் பண்ணி அதுல கொஞ்சம் டெடிகேட்டடா ஒர்க் பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் வரும். இதை நான் அடிச்சு சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு இந்த மெத்தட் என்ன பாத்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இது வந்து நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஒரு யூடியூபர், நீங்க நிறைய பேரோட யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஒரு டிராவல் பிளாகரா இருக்கட்டும், இல்ல ஒரு டெக் ரிவ்யூ பண்றவரா இருக்கட்டும், மொபைல் போன்ஸ், கேஜெட்ஸ் என்ன ரிவ்யூ பண்றவரா இருக்கட்டும், அவர் வீடியோல வந்து கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாரு. அந்த நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளே காட்டுறேன், லைவ் எக்ஸாம்பிளா. சாரி, லைவ். ஸோ இதான் அந்த லைவ் எக்ஸாம்பிள். நம்ம ஒரு ப்ராடக்ட் இப்போ வந்து நான் இந்த கேமரா வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், கேனான் 350D. இது வந்து நான் கூகுள்ல போய் ரிவ்யூன்னு கொடுப்பேன். ரிவ்யூ கூகுள் கேனான் 350D ரிவ்யூன்னு சொல்லி நான் என்ட்ரு கிளிக் பண்ணேன்னா இந்த மாதிரி ரிசல்ட்ஸ்ல வரும். இதெல்லாம் பாருங்க, இந்த CNET, டிபி ரிவ்யூ இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா. நீங்க இது கிளிக் பண்ணீங்கன்னா, டிபி ரிவ்யூ கிளிக் பண்ணீங்கன்னா புது டேப்ல ஓப்பன் ஆகும். இதுல பாருங்க, இவர் வந்து இதை ரிவ்யூ பண்ணிருப்பாரு. ஸோ வாங்க போறவரோட இன்டென்ஷனை வந்து ரிவ்யூ கரெக்டா இருக்குது. நீங்க ரிவ்யூ செக் பண்ணுவாங்க, அவர் பிடிச்சிருந்ததுன்னா இது மாதிரி இருக்கு நீங்க கிளிக் பண்ணுவாங்க. இது வாங்குறதுக்கு வேண்டிய உங்க பாருங்க, அமேசான் இங்க வந்து லிங்க் பண்ணிட்டு அமேசான். ஸோ இது கிளிக் பண்ணி லிங்க் வந்து அமேசானுக்கு போகும். இதுல வந்து ஒரு யாரோ வந்து சர்ச் பண்ணிட்டு வாங்கினாங்கன்னா இவருக்கு ஒரு கமிஷன் வரும். ஸோ அந்த மாதிரி தான் இது கமிஷன் பேசிஸ் தான் முழுக்க. கொஞ்சம் இதான் சொன்ன மாதிரி இதுலயும் 2 மெத்தட் இருக்கு. சரி, நம்ம ஒரு அமேசான்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்துறோம். இப்போ எப்படி அதுக்கு வந்து டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணுவோம்? ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் தாங்க. எந்த மெத்தட் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து ஆஃபர். என்ன இதே மாதிரி இப்போ வந்து ஆஃபர் வந்து ப்ராடக்ட், நம்ம அமேசான்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறோம். டிராஃபிக்ங்கிறது நம்ம கொண்டு வர ஆளுங்க. இப்போ இங்க கேமரா ரிவ்யூ பண்ணி நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டு வருவாங்க. அதே மாதிரி இப்போ நீங்க அமேசான்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா அது வந்து நீங்க டிராஃபிக் வந்தானே, அதாவது விசிட்டர்ஸ் உங்க வெப்சைட்டுக்கு வந்தாதான் அது நீங்க சேல்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும் இல்லையா. அதுக்கு வந்து நீங்க 2 மெத்தட்ல பண்ணிக்கலாம். ஒன்னு வந்து ஆர்கானிக், இன்னொன்று வந்து பெய்டு. ஆர்கானிக் பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா எஸ்இஓ ஒருத்தர் வந்து ஒரு இந்த கம்பெனி நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டு பாத்தீங்களா, 350 ரிவ்யூ போட்டோன்னா கூகுள்ல இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வருது. ஸோ இதான் வந்து எஸ்இஓ பண்ணிருக்காங்க இவங்களா. இந்த மாதிரி கீவேர்ட் யாராவது சர்ச் பண்ணாங்கன்னா என்னோட வெப்சைட் கூகுள்ல வந்து டாப்ல வர மாதிரி. ஒன்னு நீங்க அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ கேனான் 350 கேமரா நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா
இதுல இந்த ஆட் பாத்தீங்களா ஸ்பான்சர் சொல்லி இது மாதிரி இப்போ வந்து இவர் யாரோ இந்தியாவில் வந்து ஒருத்தர் ஆட் ரன் பண்ணிட்டு இருக்காரு இதுக்கு. இது நீங்க கிளிக் பண்ணி போனீங்கன்னா நான் பண்ணிடக்கூடாது. ஸோ இது பாருங்க இதுல அமேசான்ல பிளிப்கார்ட்ல வந்து ஸோ இது ப்ராடக்ட் பை பண்ணா இந்த ஆட் ரன் பண்ணார் இல்லையா அவருக்கு வந்து ஒரு கமிஷன் கிடைக்கும். ஸோ இது வந்து பெய்ட் மார்க்கெட்டிங். சர்ச் பண்ணி இந்த இடத்துல வந்து பாத்தீங்களா இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து எஸ்இஓ பண்ணி வர்றது. அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்பான்சர்ட் வந்தாலே அது வந்து அவங்க ஆடுக்கு பே பண்ணி நீங்க ப்ராடக்ட்ஸ் வாங்கினா உங்களுக்கு கமிஷன் வர மாதிரி. ஸோ இது வந்து கூகுள் ஆட்ஸ்ல சர்ச் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்லயோ பாத்தீங்கன்னா உங்க ஃபீல்ட்ல வந்து நிறைய ஆட்ஸ் வரும். இன்ஸ்டாகிராம்லயும் ஆட்ஸ் வரும். ஸோ அது மூலமா வந்து அவங்க சேல் ஜென்ரேட் பண்ணா அவங்களுக்கு ஒரு கமிஷன் வரும். ஸோ இன்னைக்கு ஒரு வெப்சைட் கேஸ் ஸ்டடியை நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் உங்கள்கிட்ட. இந்த காஃபி டிஎக்ஸ்ங்கிற வெப்சைட் இது வந்து ஒரு இந்தியனோட வெப்சைட். என் நண்பர் தான் அவரு டெல்லியில இருக்காரு. இந்த வெப்சைட் வந்து கிட்டத்தட்ட மாசத்துக்கு 1.5 லட்சத்துல இருந்து 2 லட்ச ரூபா வந்து சேல்ஸ் ஜென்ரேட் பண்ணுது. எல்லாம் வந்து இவர் இனிஷியலா ஒரு 3-4 மாசம் வந்து ஒர்க் பண்ணாரு. அதுக்கப்புறம் சேல்ஸ் ஜென்ரேட் ஆரம்பிச்சிருக்கு. நான் உங்களுக்கு என்னன்னு காட்டுறேன். இது பாருங்க இதுதான் அந்த வெப்சைட் காஃபி டிஎக்ஸ். ஸோ இது பாக்குறதுக்கு எவ்வளவு சிம்பிளா இருக்கு. ஒண்ணுமே இல்லை. இவர் என்ன பண்றாருன்னா இதெல்லாம் ரிவ்யூ பண்றாரு பாருங்க. இந்த ப்ராடக்ட்ஸ்ல 1 2 3 4 5 ப்ராடக்ட்ஸ் வந்து ரிவ்யூ பண்றாரு இவரு. ரிவ்யூ பண்ணி இப்போ நீங்க பெஸ்ட் கியூரிக் காஃபி மேக்கர் போட்டீங்கன்னா இவரோட வெப்சைட் நான் இந்த கேனான்ல போட்டோம் பாத்தீங்களா கேனான் 350. ஸோ இந்த டாப்ல வருது இல்லையா அதே மாதிரி ஒரு சில கீவேர்ட்ஸ் இருக்கு. அதுக்கு இவர் ரேங்க் பண்றாரு கூகுள்ல. அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து யாரோ கஸ்டமர் சர்ச் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பெஸ்ட் சிங்கிள் சர்வ் காஃபி மேக்கர்ஸ் போட்டு யாரோ கூகுள்ல சர்ச் பண்ணாங்கன்னா எங்க வெப்சைட் டாப்ல வரும். அது ஸோ இது அந்த மாதிரி சர்ச் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தர் சர்ச் பண்றாங்க. இது 2 ப்ராடக்ட் வந்து கம்பேர் பண்றது கூகுள்ல. ஸோ இவங்களோட வெப்சைட் டாப்ல வரும். இந்த போஸ்ட் வந்து இங்க வரும். கஸ்டமர்ஸ் இங்க கிளிக் பண்ணாங்கன்னா இந்த போஸ்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அவங்க வந்து வாங்குற இன்டென்ஷன்ஸ்னே ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு சரி வாங்கலாம்னு சொல்லி கிளிக் பண்ணுறேன். இந்த அமேசான்ல வந்து சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ எங்க அமேசானோட அஃபிலியேட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க $99. ஸோ இது கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வருது பாருங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் இவங்க வந்து $99 இங்க சேல் ஆயிட்டு இருக்கு. இது சேல் ஆச்சுன்னா இவங்க இந்த வெப்சைட் காரருக்கு அமேசான் ஒரு கமிஷன் கொடுக்கும். ஸோ இது என்ன பொட்டன்ஷியல் உங்களுக்கு காட்டுறது. இந்த வெப்சைட் இருக்கு இல்லையா coffeedx.com இதோட டிராஃபிக் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இங்க பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இது எவ்வளவு பேர் இந்த வெப்சைட்டை விசிட் பண்றாங்கிறது காட்டும் இந்த வெப்சைட்டு. ஸோ இது பாருங்க மாசத்துக்கு கிட்டத்தட்ட 6000 விசிட்டர்ஸ் இந்த வெப்சைட்டுக்கு வராங்க. 1.5 பேஜ் பக்கம் வந்து செக் பண்றாங்க. 46 செகண்ட் வந்து வெப்சைட்ல வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் பாருங்க எது மூலமா வந்து இந்த வெப்சைட் டிராஃபிக் வருதுன்னா எல்லாம் வந்து சர்ச் டிராஃபிக் ஆர்கானிக். நான் சொன்னேன் இல்லையா எஸ்இஓ பண்ணி அவங்க டிராஃபிக் கொண்டு வராங்க. சோசியலுங்கிறது இந்த ஃபேஸ்புக் ட்விட்டர் மூலமா வருது. ஸோ அந்த மாதிரி பாருங்க இவங்க வந்து ஆர்கானிக்கா தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஸ்டார்டிங்ல ஒரு 3-4 மாசம் ஒர்க் பண்ணாங்க. வெப்சைட் வந்து கூகுள்ல ரேங்க் பண்ண ஆரம்பிச்சோன்னா இப்போ கமிஷன் மட்டும் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. மாசம் 1.5 லட்சத்துல இருந்து 2 லட்சம் வரைக்கும் சேல்ஸ் ஜென்ரேட் ஆகுது. ஸோ அதான் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோட பொட்டன்ஷியல். இதை பார்த்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க சொல்லுங்க. இது பார்த்தியும் நான் கம்ப்ளீட்டா வந்து மர்ஜ் பை அமேசானும் ஃபைவர்ல ஆரம்பிச்ச சீரிஸ் மாதிரி நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கும் பண்றேன். ஃப்ரீலான்சிங்கும் நான் பண்ண ட்ரை பண்றேன். இ காமர்ஸ்ங்கிறது கண்டிப்பா நான் சொல்றேன். இது இன்னைக்கோட ட்ரெண்ட்ல வந்து மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் இது. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்குலாம் சேல்ஸ் இருக்கு இந்த மார்க்கெட்ல. இது பார்த்தியும் நான் ஃபியூச்சர்ல வீடியோஸ் போடலாம் இருக்கேன். அது கண்டிப்பா வந்து ஒரு கம்ப்ளீட் டீடைலா போடணும்னா ஒரு வீடியோ 2 வீடியோல பத்தாது. ஒரு 30-40 வீடியோஸ் வந்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணா ஒரு வீடியோ 40 நிமிஷத்துல இருந்து 1.5 மணி நேரத்து வரைக்கும் போகும். ஸோ அதனால தான் நான் இது வந்து இதுல போஸ்ட் பண்ணல. இப்போதுக்கு இந்த பிளான் இல்லை. நான் ஃபியூச்சர்ல கண்டிப்பா வந்து எனக்கு டைம் கிடைச்சுன்னா நான் வீடியோஸ் போஸ்ட் பண்றேன் இதை பத்தியும். ஸோ இப்போ வந்து நான் எதனால இப்போ ரெகுலர் வீடியோஸ் போஸ்ட் பண்றது இல்லைன்னா என்னோட ப்ராஜெக்ட்ஸ்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி என் கிளைண்ட்ஸோட ப்ராஜெக்ட்ஸ்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அதுல பிஸியா இருக்கனால எனக்கு வீடியோ டெய்லி போட முடியல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே. பீஸ்.